உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. அதாவது 4 கிரகங்களின் ஆட்சி உச்ச சூழ்நிலைகள் அப்படின்றது இந்த மாதத்துல இருக்க போகுது. அது என்ன மாதிரி அப்படின்றது பார்க்கும்போது முதல்ல 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அதாவது கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு ஆட்சி பெற்ற சுக்கிரனாக மாற போகிறார். இதுவரைக்கும் அந்த சுக்கிரன் நீச்சமாக இருந்த இந்த 3ஆம் தேதியிலிருந்து அவர் ஆட்சி பெற்று மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரப்போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் ஆகப்பட்டவர் உச்சம் பெற்று இருக்க போறார். அதாவது தன்னுடைய கன்னி ராசியில் புதன் பெயர்ச்சியாகி 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கன்னி ராசிக்கு புதன் பகவான் பயிற்சியாகி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு புதனாக மாற போறார். இதனால இந்த மாதத்துல புதன் உச்ச நிலையை அடைகிறார். அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு கடந்த ஒரு சில மாதங்களாக மேக்சிமம் ஜூன்ல இருந்தே சொல்லலாம், சில மாதங்களாக நானும் நிறைய இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்ப்பேன். விருச்சிக ராசி என்பர்கள் எங்களுக்கு அது அடிச்சிருச்சு சொன்னீங்க, இது அடிச்சிருச்சு சொன்னீங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக அதையே ஒரு ட்ரெண்ட் ஆகி இவங்க எல்லாரும் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு அந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு உண்டான திறமைகளை அங்கீகாரம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருந்தாலும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. அதுதான் நம்ம இங்க விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முதல்ல முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு நல்லது கிடைச்சா கூட அதை நீங்க எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. பட் நிறைய நல்லது செய்வாங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் நல்லது செய்யக்கூடிய இடத்துலதான் இருக்கிறீங்களே ஒழிய நல்லது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத யோசிக்கக்கூடிய இடத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா எது வந்தாலும் அதை தைரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்களே நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான். இந்த 12 ராசிகள்ல எதையும் தைரியமாக துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான். அதனால இவர்களுக்கு கெட்டது நடந்தாலும் சரி நல்லது நடந்தாலும் சரி என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு துணிச்சலான ஒரு குணத்தோட பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்திற்கு நீச்சமாகி போறார். நீச்ச பெற்ற ஒரு செவ்வாயாக குருவோட சேரக்கூடிய ஒரு காலகட்டம். குருமங்கள யோகம், நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அமைப்புகளிலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடம் செயல்பட போகுது. 9ஆம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா நீங்க எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சு வெளியில வந்துடுவீங்க. அதுல குருவே இருக்கிறார், தனஸ்தானாதிபதியே இருக்கிறார். ஏதாவது கவலையா? பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் கூட. அவர் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கும் போது நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க தவறா விஷயங்கள் செய்தாலும் அது நல்லதுக்கே போய் முடியும். அந்த மாதிரியான ஒரு யோகமான ஒரு காலகட்டம். ஆபீஸ்ல நீங்க ஏதோ ஒரு கால சூழ்நிலையில ஏதோ ஒரு மென்டல் ப்ரெஷர்ல ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க. அதாவது வேலைகளிலேயே ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் அந்த தவறுகளே உங்களுக்கு நன்மைகளாக மாறக்கூடிய ஒரு நேரம். நீ என்ன நேரத்துல செஞ்சியோ தெரியல, அது நல்லபடியா போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தவறுகளும் நல்லதில் போய் முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதுதான் சொல்றேனே, ஒரு எங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்லி எல்லாரும் ஜோசியர் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அதை ட்ரெண்டா ரீலா ஆக்கி அவங்களே அதை ஒரு பெரிய ஒரு பிரபலமாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இருக்கு. அதுதான் அந்த இடத்துல நீங்க முக்கியமா நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம். எல்லா நபர்களும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களை தான் பார்த்துட்டு இருப்பாங்க.
அந்த அளவுக்கு உலகமே உங்கள் வசமாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள், ஒரு சினிமா துறையில இருக்கிறீங்க, ஒரு கலைத்துறையில இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு உயர் வாய்ப்புகள் அப்படின்றது வரும். என்னைக்காவது நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பீங்க, இந்த கதை இருக்கு என்கிட்ட, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. அன்னைக்கு கொடுத்த ஒரு நபர் இன்னைக்கு உங்களுடைய வாய்ப்புகளை தேடி வருவார். நீங்க அன்னைக்கு கொடுத்தீங்களே, வேற என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய ஸ்கிரிப்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. உங்களுடைய 11ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று இருக்கிறார். யார் யாரெல்லாம் கதை, வசனம் இதெல்லாம் எழுதுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் உயர்ந்த பதவிகள் தான், உயர்ந்த இடங்கள் தான். அதே மாதிரி பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு உபன்யாசம் பண்ணக்கூடியவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டிமன்றம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு உயர்ந்த ஒரு அமைப்பை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி வக்கீல் சார்ந்த தொழில்கள், அதாவது ஒரு கிரிமினல் கேஸ்ல வக்கீலா இருக்கிறீங்க, ஒரு கிரிமினல் லாயரா இருக்கிறீங்க, அடுத்து சிவில் லாயரா இருக்கிறீங்க, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியாக லாயர் சம்பந்தப்பட்ட இடத்துல உயர் பதவிகள்ல இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நீங்க ஓனா ஒரு இது வரைக்கும் அசிஸ்டண்டா இருந்திருப்பீங்க, இப்போ நீங்களே ஒரு ஓனா உங்களுடைய தொழிலை வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா உயர் பதவிகள், ஒரு லாயரா இருந்தவங்க அடுத்தடுத்த உயர் பதவிகளா அடைந்து ஒரு நீதிபதியா, ஒரு ஜட்ஜா ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு முரண்பட்ட ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்றது செட் ஆகும். எல்லாருமே இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் எடுக்கிறதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க. எங்க நம்ம லாயரா ஆயிட்டா நம்ம நிறைய ரவுடிகளை பார்க்க வேண்டியதா இருக்குமே, ஒரு மருத்துவரா ஆயிட்டா நிறைய கேசஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குமே, இந்த மாதிரியான அந்த இவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான எண்ணங்கள் அப்படின்றது இருக்கும். ஒரு முரண்பட்ட ஒரு ப்ரொஃபஷனலோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கு. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்விகளை உணர்ந்து மீண்டும் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கு. அந்த திருமண வாழ்க்கையில நிறைய தோல்விகள், அவமானங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர்கள், தன்னுடைய நடத்தையில மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயர் அப்படின்றதெல்லாம் இருந்திருக்கும். இவங்க சாதாரணமா ஒருத்தரோட சிரிச்சு பேசிட்டு இருந்திருப்பாங்க. இதனால அந்த வீட்டுல ஏற்பட்ட விளைவுகள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரியாக அவமானங்களை சந்தித்து சந்தித்து அந்த மனம் பாத்தீங்கன்னா ஒரு ரணமாகி, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மரம், அதாவது உணர்ச்சியே இல்லாத ஒரு ஜடம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு உள்ளாகி இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு தோல்விகள் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுத்திருக்கும். இந்த செப்டம்பர் மாதம் அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரம். வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு பண வரவுகள் அப்படின்றது கிடைக்க போகுது. உங்களுடைய வெளிநாட்டுல நீங்க சொந்த வீடுகள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம், அங்க கார்லாம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது வரைக்கும் ஒரு வாடகை கார்ல நீங்க போயிட்டு இருப்பீங்க, நமக்குன்னு ஒரு சொந்த கார் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியாக அந்த சொத்துக்களை அமைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அறியாமலே அவர்கள் பிரபலமாகுவதற்குண்டான ஒரு அமைப்பை அடைய போறாங்க. அந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய கால சூழ்நிலைகள் மாறுவதற்கு உண்டான முழுமையான ஒரு சாதக மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போது. உங்களுடைய திசா புத்திகள் இந்த விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியது. இந்த ராசி என்பர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா மேக்சிமம் சனி திசை, புதன் திசை, கேது திசை, இந்த மாதிரியான தசாபுத்திகள்லாம் இருக்கும். இந்த தசாபுத்திகள்ல இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.
எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.